அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜராஜ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இந்த எபிசோட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யாரை காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம சாராவை தான் காட்டுறாங்க. ஆமாங்க, சாரா சின்ன குழந்தையா இருக்கிறப்ப அவங்க அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நம்ம சாராவை பார்க்குறக்கு அவங்க அம்மா வராங்க. வந்து பார்த்துட்டு, என்னம்மா பசிக்குதா, இந்தா மிட்டாய் எடுத்துக்கூடா அப்படின்னு கொடுத்துட்டு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முடியெல்லாம் சரி பண்ணி விட்டு, இங்கே பாரு இனிமேல் நீ வர அங்கிள் கூப்பிடக்கூடாது, அப்பான்னு தான் கூப்பிடணும்னு சொல்றாங்க. பட் அந்த பொண்ணு கூப்பிட மாட்டேங்குது. இருந்தாலும் அதுக்குள்ள அங்கே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்க. ஏமா வாமா லேட் ஆகுதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி போயிடுறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மிட்டாய் எல்லாம் தள்ளி விட்டுருது. அதை சாப்பிட கூட இல்லை பாருங்க. ஸோ இவங்க போய் போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு போது அப்பதான் தெரியுது வெடி வெடிப்பாங்க. யார் அது வெடி வெடிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேட்பாப்ல. என்ன அப்படின்னா அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. டே குழந்தைக்கு இதா இருமுடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்பதான் தெரியுது பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு. அப்படியே இப்ப உள்ள சாராவை காட்டுறாங்க. என்ன அப்படின்னா யாரோ வந்து ஏதோ சீக்ரெட் கேமரால பாக்குற மாதிரியே காட்டுறானுங்க. என்ன அப்படின்னா ஏதோ மோசம் காட்டுறானுங்க. யாருங்கிறத காட்டல. பட் அவ போய் தூங்குறது எல்லாத்தையுமே வாட்ச் பண்றாங்க. ஸோ மறுநாள் காலையில விடிஞ்சோடனே பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாரா எந்திரிச்சு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க ரூம்ல அவங்க அம்மா அப்பா, அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஸ்டெப் ஃபாதர் இருக்கார்ல, அவரும் அவங்க அம்மாவும் போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த கல்யாணம் அப்போ போட்டோ எடுத்துக்கிட்டதை அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறாங்கன்னா என்ன அப்படின்னா அதுல தான் கேமரா இருக்க போல இருக்கு. பட் யாரு பாக்குறாங்க அப்படிங்கறத இன்னும் காட்டல இவங்க. அப்படியே இங்க நம்ம சாம் இருக்கான்ல, அவனோட வீட்டை வந்து இடிச்சிட்டாங்கல்ல. சோ அதுக்கடுத்து என்ன ஆச்சு, அவன் வந்து ஒரு வீட்டுல நின்னால என்னடா அப்படின்னா அவங்க அப்பாவோட நெருங்கிய நண்பர். அவங்க அப்பா வந்து ஒரு காலத்துல ஹெல்ப் பண்ணனால அவங்க வந்து பிசினஸ்ல பெரிய லெவல்ல வந்திருப்பாங்க. சோ அவங்க பாட்டி வந்து கேட்டோன்னே அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டு சரி வாங்க நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அவங்கள கீழே இருக்க விட்டுருப்பாங்க. இப்போ நம்ம சாம் வந்து அப்படியே எந்திரிச்சு வரானா பாத்ரூம் அவனுக்கு வந்து பார்ப்பான். அந்த அம்மா மட்டும் இருக்கும், அவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவன் அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு இங்கிட்டு போய் தேடுவான். கிடைக்காது. கடைசியில் மேலே போய் பார்த்தா அங்க ஒரு பையன் இருப்பான் உள்ள. அவன் பார்த்துட்டு கெஸ்ட் ரூமோட பாத்ரூம் கீழே இருக்கு அப்படின்பா. சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். இவனை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இவன் வந்து ரொம்ப சைக்கோ மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆன ஒரு இதாவே இருப்பான், ஒரு கேரக்டராகவே இருப்பான் இந்த இதுல. அதனால இவனுக்கு ரவின்னு பேர் வச்சலாம். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் ரவின்னு பேர் வச்ச நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான கேரக்டராகவே நான் நிறைய பார்த்துருக்கேன். அதனால ரவினே பேர் வச்சுக்கலாம் இவனுக்கு. இங்க நம்ம சாராவை காட்டுறாங்க. அவன் என்னன்னா ஒரு ஃபார்ம்ல சைன் பண்ணுவான். சைன் பண்ணிட்டு சரி ஓகே அதை தூக்கி போடுவா அப்படின்னு அசால்ட்டா தூக்கி போடுவா ஒரு சின்ன ரேக்ல. பட் அது கீழே விழுந்துட்டு தேடி பார்த்துப்பா ஒன்றும் கிடைக்காது. சரி ரேக்கை நகட்டும் போது அந்த போட்டோ கீழே விழுந்துரும். அச்சோ போட்டோ கீழே விழுந்துருச்சு அப்படின்னு அதை எடுத்து வைக்கலான்னு எடுத்து வைப்பா. பட் அப்பதான் பாப்பா உள்ள வந்து கேமரா இருக்கும், அதாவது ஸ்பை கேமரா இருக்கும். அதை பார்த்துட்டு என்னடா இது ஸ்பை கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் அப்படியே ஆடி போயிடுவா. ஆடி போனவ டக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் தேடி பாப்பா. எல்லாத்தையுமே போட்டு கலச்சி இலச்சி போட்டு தேடிக்கிட்டு இருப்பா வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னு. சரி போட்டோவையா தூக்கி போட்டுருவா அப்படின்னு எந்திரிச்சு போய் பாப்பா. கடைசியில் பார்த்தா எல்லாம் உட்காந்துருப்பாங்க. சரி நேரத்தில் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம சாரா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிடுவா. அவங்க அம்மா வந்து சிங்க்ல இருந்து ஒழிக்கிட்டு இருக்கும், அதை ஏதோ ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஏமா எப்ப பார்த்தாலும் தனியாவே வந்து நீ இதெல்லாம் இது பண்ற, யாரையா கூப்பிட்டு கட்டிதானே, என்னமா பண்றது, இருக்கிற வேலையெல்லாம் ஒரு தானே பார்த்தாகணும் அப்படின்றாங்க. சரி நானும் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹெல்ப் பண்றாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கேட்கறாங்க, அம்மா உங்க வெட்டிங் போட்டோவை யாருமா வந்து ஏன் ரூம்ல வச்சது அப்படின்னு. என்ன வெட்டிங் போட்டோ எனக்கு தெரியல, நான் வைக்கவே இல்லை, உன் தம்பிட்ட கையில அப்படி இல்லைன்னா உங்க அப்பாட்ட கையில ரெண்டு பேர்ல யாராவது வச்சிருப்பாங்க அப்படின்றாங்க. சரி நீ ஸ்கூலுக்கு கிளம்பலையா, லேட் ஆகலையா அப்படின்னு. நான் கிளம்பிட்டேமா அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க அப்பா வந்து என்ன சத்தம், என்னாச்சு மறுபடியும் ரிப்பேரா, சரி நீயா ரிப்பேர் பண்றதுக்கு கூப்பிட வேண்டியதான பிளம்பரா அப்படிமா. ஓ பிளம்பரா கூப்பிடணுமாக்கு, காசு யாரு தருவா அப்படின்னு. சரி பாரு அப்படின்னு கிளம்பி. ஏமா நீ என்ன இங்க பண்ற, போமா போய் தம்பி எழுப்புமா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு அப்படின்றா. நம்ம சாரா ஒரு செகண்ட் பாக்குறா, பார்த்துட்டே இருக்கா இவன் மேல டவுட்டாவே இருக்கு அப்படின்னு. நம்ம சாராவும் கிளம்பி போயிடுறா. ஸோ அப்படியே இங்க வந்து காட்டுறானுங்க. எங்க நம்ம ஷாம் இருந்தாலும் அங்க அவங்க பாட்டியை காட்டுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபுட் ரெடி ஆகுதுங்க. பாத்தீங்கன்னா பழங்கள் கட் பண்றாங்க, பிரெட் வைக்கிறது என்ன, அப்படியே பயங்கரமா அந்த பணக்காரங்க வீட்டில் இது ஒன்று பில்டப்பை காட்டிடுறாங்க. ஸோ பயங்கரமா வந்து ஃபுட்டெல்லாம் ரெடி பண்றாங்க. இவங்க பாட்டி வேற ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் அந்த பொண்ணு பக்கத்தில் இன்னொரு பொண்ணு இருக்கு, அதுவும் ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் என்ன பாட்டி என்ன ரெடி பண்றீங்க, இந்த ஊர்காவா, இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமே அப்படின்றாங்க. இல்லப்பா இது வந்து அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு இல்ல இது வாங்கக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா சரின்றாங்க. அதே நேரத்தில் நம்ம ரவி இருக்கான்ல, அவங்களோட அம்மா வந்து நம்ம பாட்டியை கூப்பிட்டு சின்னவனுக்கு சாப்பாடு விட்டுங்க அப்படின்றாங்க. இந்த நேரத்தில் வந்து கரெக்டா நம்ம ரவி வந்துடுறான். வந்தனே அம்மா குட் மார்னிங் அப்படின்றான். நம்ம சாமும் வந்துடுறான். வந்தோன்னே சரி சாப்பிடுப்பா அப்படின்றாங்க அவங்க அம்மா. பட் இருந்தாலும் அவங்க பாட்டி வந்து இல்ல இருக்கட்டும் அவனுக்கு நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தனியாக சாப்பிட வைக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரவி இருக்கான்ல வந்துட்டு நான் கிளம்புறமா அப்படின்னு கிளம்பும் போது டே இருடா நீ மட்டும் எங்க போற, நம்ம சாம் ஸ்கூல் தானே அவனையும் சேர்த்து கூட்டு போ அப்படின்னோடனே அவங்க பாட்டி வேணா இருக்கட்டும் அப்படின்றாங்க. ஆனா சும்மா இருங்க பாட்டி ரெண்டு பேரும் ஒன்னாவே போட்டு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறாங்க. அவனும் பதான் பாவம் பவுல் எடுத்து ஆசையா வந்து நூடுல்ஸ் சாப்பிடுவான் நம்ம பையன். பட் அதுக்குள்ள கூப்பிடுவாங்க. அவன் அப்படியே பார்ப்பான், அட பாவி சாப்பிட விடாம இழுத்துட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் போயிட்டு வரேன் ஆண்டி, போயிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அப்படியே ரெண்டு பேரும் இங்க கார்ல கிளம்புறாங்க. அதே நேரத்தில் நம்ம சாரா வீட்டில் காட்டுறாங்க. அவன் வந்துட்டு என்னடா பண்றது அப்படின்னு கேமரா அந்த வெப் கேமரா வந்து கையில வச்சுக்கிட்டே இருப்பா. ஸ்பை கேமரா வச்சுக்கிட்டு சொல்லுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பா. பட் அவ சொல்ல வரமா இவன் கண்டுபிடிச்சுப்பான் போல இருக்கு. சொல்ல விடாம தடுத்துக்கிட்டே இருப்பான் பயவுள்ள. ஸோ இவன் தான் பண்ணியிருப்பான் போல இருக்கு. டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து யூனிஃபார்ம் ஃபீஸ் வேணும் அப்படின்பா. இங்க பாருமா எங்க இப்பெல்லாம் காசு இல்ல, நீ என்னமா பண்ணு, நீ ஒன்னும் படிச்சது போதும், நீ வந்து இங்க இருந்து எங்க கூட வேலை பாரு அப்படின்னா கேட்க மாட்டா, இல்ல கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் கேட்க மாட்டா அப்படிமா. உடனே இந்த பொண்ணு டென்ஷன் ஆனு நம்ம சாரா சொல்லும், ஓ அப்படியா என்னோட யூனிஃபார்ம் ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா,
வெறும் 300 யுவான் தான். ஆனா உங்க பையனுக்கு நீங்க இப்ப செலக்ட் பண்ணிருக்கீங்களே ஒரு ஸ்கூலு, அதுக்கு ஃபீஸ் மட்டுமே 1000 யுவான். உங்களுக்கு அதுக்கு காசு இருக்கு, எனக்கு யூனிஃபார்முக்கு 300 யுவான் கொடுக்கறதுக்கு காசு இல்லையா அப்படின்னு சொல்லி சண்டை போடுவா. டக்குன்னு அவங்க அம்மா இருந்துட்டு இங்க பாருமா அப்பாட்ட இப்படிலாமா பேசுறது, இப்படிலாம் பேசக்கூடாதுமா அப்படிம்பாங்க. பட் அவ கண்டுக்க மாட்டா. இந்த நேரத்துல டக்குன்னு இந்த அப்பங்கார என்ன பண்ணுவான், இங்க பாரு உன் பொண்ணை பார்த்து பேச சொல்ல, அவ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் என்ன எதிர்த்து பேசிட்டே இருக்கா, அதுவும் நெகட்டிவா தான் பேசுறா, நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டா. பொம்பளை பிள்ளை படிச்சு என்ன பண்ண போறா, ஆம்பளை பையனா இருந்தா படிக்க வச்சோம்னா அவன் நாளைக்கு சம்பாரிச்சு போடுவான், இவன் என்ன பண்ண போறா, கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போறதானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓவரா பேசிடுவான். அவ டக்குன்னு கோவப்பட்டு போயாயோ அப்படின்ட்டு கிளம்பிடுவா. இந்த பொண்ணு டக்குன்னு போய் என்ன பண்ணா அப்படின்னா, அந்த ஏற்கனவே உடஞ்ச ஒரு போட்டோ இருந்துச்சு, அந்த அவங்க வெட்டிங் போட்டோ, அதை எடுத்துட்டு வந்து டக்குன்னு வச்சு இன்னைக்கு காலையில இதுதான் உடஞ்சு அப்படின்னோடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயோ என்னடா அது உள்ள கேமரா இருந்துச்சு அப்படின்னா அதை சொல்ல வரும்போது டக்குன்னு விடாம இந்த உனக்கு சிக்கன் எடுத்துக்க பாட்டு என்ன சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவளை சொல்ல விடாம தடுத்துக்கிட்டே இருப்பான். டக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா, அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படிமா. சரி பிறந்த நாள் அதுமா இந்த விஷயத்த சொன்னா அப்படின்னா அவங்க மனசு வருத்தப்படுமே அப்படின்னு சொல்லி நம்ம சாரா வந்துட்டு சொல்லாமலே கிளம்பிடுவா. இங்க நம்ம பையன் சாம் வந்து கார்ல வந்து கெத்தா இறங்குறான். அதே நேரத்தில் நம்ம சாரா வர்றாங்க. ஸோ ரெண்டு பேருமே அப்படியே பார்த்துக்கிறாங்க ஒரு ரொமான்டிக் லுக்கோட. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு லவ் வரும், பட் ரெண்டும் சொல்லிக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் எபிசோடு போகும் பாருங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரியும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு வராங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோர் ஓப்பன் ஆகாது. சார் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்த போட்டு நம்ம ஹீரோ அப்படியே உள்ள போவாரு. உள்ள போனோடனே நம்ம மிஸ்டர் எக்ஸோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அவர் என்னடான்னா அங்க பாப்பாரு, பார்த்துட்டு சரி டேபிள் இருந்தாரு. அப்ப இந்த ஆள் தான் தூங்குறாப்ல போல இருக்குன்னு, யோ மிஸ்டர் எக்ஸ் விடிஞ்சிருச்சியா எந்திரியா அப்படிம்பாரு. சரின்ட்டு எந்திரிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த கண்ணுக்கு ஒரு இது மாதிரி போட்டுருப்பாங்க கிளாஸுக்கு. அதை திறந்தோடனே கண்ணு இருக்காது. ஐயோ கண்ணை காணும் அப்படிம்பாரு. டக்குன்னு உள்ள இருந்து இன்னொரு பிடி மாஸ்டர் இருந்துச்சு. என்ன எக்ஸ் வேணுமா, அந்த ஆள் அங்க இருப்பேன் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு திரும்பி தூங்கிடுவாப்ல. நம்ம ஹீரோ பாப்பாரு, யோ இந்த பிடி மாஸ்டர் மட்டும் என்ன இவ்வளவு ஜாலியா தூங்கிக்கிட்டு இருக்கான் இந்நேரத்துல அப்படின்னு. சோ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, டக்குன்னு வந்து எக்ஸ பாக்குறாரு. என்னடா பண்றாரு அப்படின்னு பார்த்தா அங்க நின்று அங்க இருக்கிற டீச்சர் எல்லாம் கரெக்ட் பண்ணி டப்புன்னு யோகா சொல்லி கொடுக்குறங்கிற பேர்ல அங்க உட்காந்து யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு டப்புன்னு கீழே வந்துடுறாரு. அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி லுக் விடுறாப்ல. டக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க போய் ரெண்டு பேரும் தனியா நின்று பேச ஆரம்பிச்சிடறாங்க. இங்க பாரு இந்த விஷயத்துல என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் தான் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா அந்த கிளாஸ் 11ங்கிறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் தான் நினைக்கிறேன். உன் பிளான் வேஸ்ட் ஆக போகுது. இங்க பாரு கிட்டத்தட்ட 24 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட 2000-3000 ஸ்கூல் இருக்குது. இதுல இருந்து நீ எப்படி இவங்க 5 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி கிராஜுவேட், அதுவும் இத்தனை பேர், அது எத்தனை பேர் எழுதுவாங்க தெரியுமா அந்த கிராஜுவேட் எக்ஸாம், கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் எழுதக்கூடிய அந்த கிராஜுவேட் எக்ஸாம்ல நீ எப்படி இவங்களை பாஸ் பண்ண வைப்ப, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் டைம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாப்ல நம்ம ஹீரோ. ஓ அது சரி, அப்போ நீ மிடில் ஸ்கூல் படிச்சப்ப நீ எப்படி கிராஜுவேட் ஆனங்கிறத மறந்துட்டியா, கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன்னைய கூட தான் சொன்னாங்க நீ கிராஜுவேட் ஆக மாட்டேன், நீ கிராஜுவேட் ஆகல அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்றாப்ல. இருந்தாலும் நம்ம மிஸ்டர் எக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லுவாரு. சரி ஓகே உனக்கு எனக்கு ஒரு போட்டி வச்சுக்கலாம், என்ன அப்படின்னா கையை ஊண்டி நம்ம உடம்பு வந்து தரையில படாம அப்படியே ஸ்டெமினாவா நிக்கணும், அதாவது படுத்த வாக்கில் நிக்கணும். இது வந்து ஒரு ஜிம் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, ஸ்டொமக்கு யூஸ் பண்றது. ஸோ அது மாதிரி ரெண்டு பேரும் நிற்பாங்க. அதில் நம்ம ஹீரோ வந்து தோத்துருவாரு. ஏன் அப்படின்னா அந்த சுத்தி இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து மிஸ்டர் எக்ஸ் நீங்க தான் வந்து ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோ விட்டு கொடுத்துருவாரு அந்த இடத்துல. நம்ம மிஸ்டர் எக்ஸும் பாப்பாரு, பார்த்துட்டு இங்க பாரு சரி நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன், ஒரு கண்டிஷன், என்னால் 5 ஸ்டூடெண்ட் மட்டும் தான் சைன் வாங்கி தர முடியும், அது ஜாயின் பண்ண வைக்க முடியும், அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பிடுறாரு. இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ரன்னிங் ஓடிட்டு வந்து வரணும். ஸோ அப்போ வந்து நம்ம சாரா வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா 4 பசங்க சைட் அடிச்சுட்டு சொல்லுவானுங்க, மச்சி பொண்ணு சூப்பரா இருக்குடா, இப்படியா கரெக்ட் பண்ணிடும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. ஸோ இதை வந்து நம்மளுடைய ஹீரோயின் கேட்டுறாங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த 4 பசங்களை கூட்டிங்க வாங்கடா, இந்த சேரெல்லாம் அங்கே எடுத்து போடணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவாங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4வது மாடி கூட்டு போவாங்க அந்த பசங்களை. அங்க போனதுக்கு அப்புறம் போன்ல யார்ட்டையோ பேசிட்டு என்ன தப்பான பிளேஸா, சாரிடா தம்பி கீழே செகண்ட் ஃப்ளோர் வா போவோம் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஃப்ளோர் போவாங்க. அங்க போனாக்க திரும்ப ராங் பிளேஸ் ஆம்டா அப்படின்னா பசங்க அப்படியே ஐயோ ஆள விடுங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சோர்ந்து போய் உட்காந்துருவானுங்க. அதுக்கப்புறம் சரி வாங்க வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, இப்போ கரெக்ட் பிளேஸுக்கு தான் போறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழுத்துட்டு போய் அந்த டேபிள போட வச்சுட்டு அவங்க என்னடா பாவம் தொங்கி தோண்டு போய் போவாங்க. நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஆல்ரெடி வந்து ஒரு 4 நாள் முடிஞ்சிருக்கு, இன்னொரு 3 நாள் தான் இருக்கு டெட்லைன். அதுக்குள்ள வந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட்டையாவது சேர்க்கணும் அவங்க. பட் எவனுமே சேராம பாவம் தனியா உட்காந்துருக்காங்க. இங்க நம்ம சாரா பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து அந்த கேமரா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு, ஸ்பை கேமராவை. அதே நேரத்தில் நம்ம சாம் இருக்கான்ல, அவன் வந்து அந்த பேம்லெட் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சான்ல அது. ஸோ 2 பேரும் மாறி மாறி காட்டுறாங்க. என்ன அப்படின்னா 2 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி காட்டுவாங்க சோகத்துல. மற்ற பசங்க எல்லாம் ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. என்னதான் ஸ்கூல் லைஃப் ஜாலியா இருக்குன்னு சொன்னாலுமே எப்பயுமே வந்துட்டு சில பேருக்கு வந்து ஸ்கூல் லைஃப் கூட ட்ராஜடியா தான் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க 2 பேருக்கும் ஸ்கூல் லைஃப் முதற்கொண்டு ட்ராஜடியா இருந்துருச்சு. அதே நேரத்தில் அங்கே வாத்தியார் வந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா டே நிப்பாட்டுங்கடா எப்போ பார்த்தாலும் விளையாட்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்துட்டு சரி இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன். என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல வந்து யூனிஃபார்ம் ஃபீஸ் எல்லாருமே பே பண்ணிருக்கீங்க. பட் நம்ம கிளாஸ்ல 2 பேர் மட்டுமே யூனிஃபார்ம் ஃபீஸ் பே பண்ணல, வேற யாரும் கிடையாது. அது நம்ம ஷாமும் நம்ம சாராவும் தான். 2 பேர் முதல்ல எந்திரிங்க அப்படின்னோடனே 2 பேரும் அப்படியே மெதுவாக எந்திரிக்கிறாங்க. ஏன்டா யூனிஃபார்ம் ஃபீஸ் இன்னும் கட்டாம வச்சிருக்க அப்படின்னோடனே நம்ம சாம்
சாம் வந்துட்டு இதுதானே என்னோட ஒரிஜினல் யூனிஃபார்ம், நான் எதுக்கு தேவலாம் இன்னொரு தடவை யூனிஃபார்ம் ஃபீஸ்னு ஒன்று கட்டி இன்னொரு யூனிஃபார்ம் வாங்கணும் அப்படின்னா, டேய் தம்பி ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோ, இங்க 2 ஸ்கூல் வந்து சேர்ந்து ரன் பண்றனால காமனா வந்து ஒரு யூனிஃபார்ம் கொண்டு வரணும்னு சொல்லி தான் அந்த யூனிஃபார்மை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால நீ அந்த யூனிஃபார்ம் ஃபீஸ் கட்டி அந்த யூனிஃபார்மை வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இப்படி வாங்கலாம் அப்படின்னா என் கிளாஸ்ல இருக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சத்தம் போட்டுவாரு. உடனே இதை கேட்ட நம்ம சாரா பொண்ணு செம்மையா டென்ஷன் ஆகி அந்த ஜாக்கெட் யூனிஃபார்ம் ஜாக்கெட்டை கழட்டி தூக்கி போட்டு போயிருவா. பாத்தியார் நில்லுமா அப்படின்னு சொல்லி கத்துவாரு. பட் அவ கண்டுக்க மாட்டா, அவ பாட்டு போயிட்டே இருப்பா. சரி எங்கடா போறான் இந்த சாரா பொண்ணு அப்படின்னு பார்த்தா மேல மொட்டை மாடில வந்து தனியா உட்கார்ந்துருப்பா. நம்ம ஹீரோனி பாத்துருவா. பார்த்துட்டு அப்படியே மெதுவா வந்து பக்கத்துல அப்படியே உட்கார்றா. அதே நேரத்துல கீழே நம்ம ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா குழியை தோண்டி வந்து ஒரு செடியை வச்சுக்கிட்டு இருப்பாரு. பட் இதை பாக்குற பிரின்சிபல் பார்த்துட்டே போறோம். அதே நேரத்தில் நம்ம எக்ஸும் பார்த்துட்டே போறோம். அப்ப நம்ம பிரின்சிபல் கேட்பாங்க, என்னையா பண்றான் இவன், அவன் இப்படிதான் மேடம் ஏதாவது ஒன்று தினசா பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்றான். சரி சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோ அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்க அப்படியே காஃபி ஷாப்ல காட்டுறானுங்க நம்மளுடைய ஷாம் இருக்கான் வந்து ஏதோ ஒரு மொபைலை நோண்டிக்கிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா கூட படிக்கிற பசங்களோட அந்த மொபைல் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவங்க வந்து டார்ச்சர் அடிச்சிருக்கும் போது ஒழுங்கா டார்ச்சர் அப்படிமா என்னடான்னு பார்த்தா பின்னாடி வந்து நம்ம சாரா பொண்ணு வந்துட்டு அங்க மேங்கோ ஜூஸ் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பார்த்தோன்னே இவன் சொல்லி மச்சான் அந்த பொண்ணு தான்டா நம்ம காலையில் சைட் அடிச்சோம்ல அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பானுங்க. இதை நம்ம சாம் அப்படியே மெதுவாக திரும்பி பார்த்துட்டு சாரா தான் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். சரின்ட்டு டக்குன்னு தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறான். சரின்னு சொல்லி அந்த மொபைலை ரெடி பண்ணி கொடுத்துருவான். அப்படி கொடுக்கும்போது சொல்லுவான், சரி இந்தா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு 350 யுவான் ஆகுது அப்படின்ட்டு. என்னது 350 யுவானா, ஏன்னா இது காசு கூடுடா அப்படிமா. அதெல்லாம் தெரியாது, இதுதான் இதுக்கான ரேட்டு கொடு அப்படிமா. டேய் இதெல்லாம் ஓவர்ரா அப்படிங்கிறப்ப இப்ப கொடுக்குறியா இல்ல திரும்ப மொபைல் நானே பிடிச்சி உடச்சு போடுவா அப்படின்னு சரி சரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீசாட்ல அனுப்பிட்டு கிளம்பிடுவானுங்க. அவனுங்க போன உடனே நம்ம சாரா பொண்ணு வந்து இந்த டெம்பர் கிளாஸ் ஒட்டி கொடு அப்படின்னு கேட்கும். என்னடா அப்படின்னு பார்த்தா சரி ஓகே கொடு அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரை வாங்கி பிடிங்கிட்டு சரின்னு சொல்லிட்டு இவன் அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருப்பான். இவன் அந்த ஸ்கிராட்ச் கார்டு ஒட்டுற வரைக்கும் 2 பேருக்குள்ளேயே ஒரு சைலண்ட் இருக்கும். ஸோ அந்த சைலண்ட் முடிச்சோடனே அவ கேப்பா ஒட்டி முடிச்சோடனே சரி எவ்வளவு காசு அப்படின்னு சொல்லி கேட்பா. கேட்டோடனே நம்மால் இருந்துட்டு சும்மா இருக்காம ஒரு கப் மில்க் டீ வாங்கி கொடு அதான் அப்படிமா. அவளும் சரின்னு சொல்லிட்டு வாங்க கிளம்பிடுவா. அப்படியே இங்கே காட்டுறானுங்க இவ வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கா சாரா வீட்டுக்கு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே அந்த வீட்டு வாசலை நின்னே பாப்பா, ஐயோ இந்த வீட்டுக்குள்ள திரும்ப போகணுமா அப்படின்னு. ஏன் அப்படின்னா இப்ப அந்த ஸ்பை கேமரா எடுத்தால அதுல இருந்து அவளுக்கு அங்க போறதுக்கு மனசே இருக்காது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா உள்ள போவா. உள்ள போனா அவங்க அப்பா வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு சீட் விளாண்டுட்டு இருப்பான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள போவா. அப்பதான் பாப்பா கேக்கெல்லாம் வெட்டி இருப்பானுங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மா பார்க்க போகும்போது ஏமாமா இருமா இந்தாமா இது வந்து அங்குள் லூவோட கிஃப்டாமா இதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுப்பா. சரின்னு சொல்லிட்டு அதையும் அவ எடுத்துட்டு போவா. போயிட்டு அவங்க அம்மாட்ட அம்மா அப்படின்பா. வந்துட்டியாமா வா சரி உனக்கு கேக் வந்து உன் தம்பி ரூம்ல வச்சிருக்க எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கிட்டு பார்த்தா அவன் புருஷங்கார சும்மா இருக்காம என்ன ரெடி ஆயிடுச்சா அப்படிமா. இருங்க இரியா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவசரமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப திரும்ப வாமா அப்படிமா. என்னம்மா யூனிஃபார்ம் ஃபீஸ் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா ரெடி பண்ணிட்டேன் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லடா அம்மா அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவ திரும்ப அம்மா அப்படின்னு என்னன்னா இவளுக்கு வந்து அந்த விஷயத்த சொல்லணும்னு ஒரு இது இருக்கு. பட் இருந்தாலும் அம்மாவோட பிறந்தநாள் அப்படிங்கிறனால சொல்ல மாட்டா. டக்குன்னு பாத்தீங்கன்னா கையை நீட்டி இருந்தா அம்மா எடுத்துக்கோமா அப்படின்பா. என்னம்மா அப்படின்னு பார்த்தோன்னே டக்குன்னு பார்த்தா ஒரு சின்ன கிஃப்ட் அவளால முடிஞ்சது அவங்க அம்மா வாங்கி பார்த்துட்டு சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டேன் என் செல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சிட்டு இந்த அம்மா இதை வந்து அங்கிள் லூ கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பா. சரி என்னன்னு சொல்லி எடுத்து கொட்டி பாப்பா. பார்த்தா அந்த சிங்க்ல கொட்டும்போது உசுரோட இருக்கும் மீன். அட பாவி பயலா கிஃப்ட்னு சொல்லி உசுரோட மீனை யாரா கொடுப்பீங்க திங்கிற மீனை. 2 பேரும் மிரண்டுருவாங்க. டக்கு நம்ம சாரா பொண்ணு ஒரு மூடி எடுத்து அமுக்கி விட்டுரும். அப்ப வந்து அவங்க அப்பன் கூப்பிட்டுட்டே இருப்பான். சரின்னு சொல்லி போய் வேர்க்கடலை கொடுக்க போவா. கொடுத்துட்டு சரி ஆமா உட்காரு ஆமா அப்படிமா. இல்ல ஏன்னா நான் உட்காரல நான் போறேன் அப்படின்னா அதெல்லாம் விட மாட்டான். உட்காரு இங்க பாரு பொண்ணுங்கெல்லாம் உட்காந்து எவ்வளவு குடிக்கிறாங்க ஜாலியா என்ஜாய் பண்றாங்க நீ என்ன இப்ப இருக்க இந்தா குடி அப்படின்னு சொல்லி குடிக்க கொடுப்பான். ஒரு பெத்த அப்பனா இருந்தா தான் பொண்ணுக்கு குடிக்க கொடுப்பானா. ஆம்பளைங்க கிட்ட இது ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. ஆமாங்க நான் தான் பொண்ணா நினைக்க வேண்டிய ஒரு பொண்ணை கூட தான் பொண்ணு நினைக்காம இந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா குடின்னு டார்ச்சர் பண்ணுவான். அவங்க அம்மாவும் வந்துருவாங்க. அவங்க வந்துட்டு இல்ல இருக்கட்டுங்க அவ எதுக்கு குடிச்சிட்டு நான் குடிக்கிறேன் வேணா அப்படின்னா இல்ல அவ தான் குடிக்கணும் அப்படிமா. அவங்க அம்மா இல்ல நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குடிக்க போவாங்க. இவன் வந்து டென்ஷனா இங்க பாரு நீ கீழே வை அவ தான் குடிக்கணும் அப்படிமா. டக்குன்னு பாப்பா குடுமா அப்படின்னு சொல்லி டபக்குன்னு வாங்கி குடிச்சிட்டு அவ பாட்டுக்கு போயிடுவா. அவ டோர்ல வந்து ஒரு விஷயம் எழுதிருக்கு என்ன அப்படின்னா இஸ் நாட் அ ரெஸ்ட் ரூம், அதாவது இது வந்து பாத்ரூம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பா. டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா எவனோ சிஸ்டத்தை நோண்டுற மாதிரி காட்டுறானுங்க. யாருன்னு பார்த்தா அவன் வந்து அப்படியே அந்த ஏற்கனவே இருந்த அந்த வீடியோஸ் எல்லாம் வேற எதுக்கு மாத்திட்டு இருப்பான். அதே நேரத்தில் திரும்ப கேமராவை ஆன் பண்ணும்போது தான் காட்டுறானுங்க என்ன அப்படின்னா இவங்க அப்பா தான் இந்த அப்பங்காரன் தான் அப்பன் ஸ்தானத்துல இருக்கிறவன் செய்யற வேலையாது அக்குமார் பொறுக்கி பையன் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பான். என்ன அப்படின்னா அந்த கேமரா வந்து இவன் பக்கம் இருக்கும். என்னடா இங்க இருக்கு அப்படின்னு ஒரு செகண்ட் சாக்காகி டக்குன்னு தண்ணியை வந்து கீழே கொட்டிடுவான். அப்புறம் பாப்பான் எங்கடா இருக்குன்னு தேடி பார்க்கும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா வந்து ஒரு பாம்பு தலையில வந்து அப்படியே வச்சிருப்பா. அப்படியே நம்மளால பக்கத்துல போவான். அந்த பாம்பு அப்படியே குத்துற மாதிரி காட்டுவானுங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. சரி ஓகே நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறது நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. நன்றி.